Hello guys, welcome back to the channel Learn See with Universe. Okay, so let's go into the video. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்ஆர். ஸோ ரொம்ப கார்ப்பரேட்டில் எடுத்தாலே இது ஒரு சம் டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சிஎஸ்ஆர் எப்படி கால்குலேட் பண்ணணும், ஈஸியாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிஎஸ்ஆர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சிஎஸ்ஆர் அப்படின்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கும் கம்பெனிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா என்ன ஆக்சுவலாக கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லுதுன்னா, நீங்கள் எவ்வளோ தான் ப்ராஃபிட் வாங்குவீங்க, நீங்கள் அதிகமாக ப்ராஃபிட் வாங்குறீங்க, ஸோ உங்களுக்கே எல்லாமே பண்ணிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொசைட்டிக்கு கொஞ்சம் பண்ணுங்கள், சொசைட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கம்பெனிஸ் ஆக்ட் சொல்லுது. அதுதான் என்னதுன்னா இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஆக்டிவிட்டி அண்டர்டேக்கன் பை கம்பெனி அண்ட் பர்சன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டுட்டரி அப்ளிகேஷன் அது லாவில் சொல்லியிருக்கனால அது என்ன பண்ணுறாங்க, இந்த கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லியிருக்கனால என்ன பண்ணுறாங்க, கம்பெனிஸ்லாம் இது செய்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் என்னென்னலாம் வராதுன்னா நார்மலான பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வராது. ஸோ அது மாதிரி இந்தியாவுக்கு வெளியிலேருந்து ஆக்டிவிட்டி அண்டர்டேக் பண்ணுற அந்த விஷயம்லாம் இதில் வரவே வருது. பொலிட்டிக்கல் பார்ட்டி கான்ட்ரிபியூட் பண்ணுறது, மற்ற எம்ப்ளாய்க்கு பெனிஃபிட் கொடுக்குறது, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சாரி எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன்லாம் வரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இதில் வராது. ஸ்வெட்டி குடிஷர்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப் ஆக்டிவிட்டியும் கிடையாது இந்த சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அது மாதிரி எந்த ஒரு ஆப்ளிகேஷன் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் இது கிடையாது. ஓகே, ஸோ எந்த ஒரு ஷேர் ஹோல்டர் அப்ளிகேஷன் நிறைவேற்றுறதுக்கும் இது கிடையாது. ஜஸ்ட் ஒன்லி ஃபார் அதாவது சொசைட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் சொசைட்டியோட எக்கனாமிக்கல் ஃபேக்டர் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவங்களுடைய க்ரோத்துக்காக பண்ணுறது, கம்பெனி சைட்லேருந்து பண்ணுறது. ஓகே, ஸோ ஒரு நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்க கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கெலாம் இது எதுவுமே சொல்லலை கவர்மெண்ட். ஸோ நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்க கம்பெனியில் கம்பெனிஸ் ஆக்ட் இந்த மாதிரி இதை ஒன்று பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, நீங்களே ஒரு கமிட்டி அமைச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட் தாண்டினதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மண்டேட்ரியாக சொல்கிறாங்க. சி, ஸோ எந்த மாதிரியான கம்பெனிலாம் சிஎஸ்ஆர் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்ன க்ரைட்டீரியா அப்படின்னா, கம்பெனியோடைய நெட் ஒர்த்து 500 crore மேலே இருக்குன்னா, ஓகே 500 டச் ஆகி 500 crore மேலே இருக்குன்னா, ஸோ அவங்க பண்ணணும். அடுத்தது அவங்களுடைய டேர்ன் ஓவர் 1000 crore மேலே இருக்குன்னா அவங்களும் பண்ணணும். அவங்க நெட் ப்ராஃபிட்டு 5 crore ஆர் 5 crore மேலே, ஸோ அது இருக்குது அப்படின்னா அவங்களும் பண்ணணும். ஸோ இது எல்லாமே எப்படின்னா இந்த கரண்ட் இயரில் பார்க்கணுமான்னு கேட்டால் அதான் இல்லை, ப்ரிசீடிங் இயரில் பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம 25ல் இருக்கோம் சார், கரெக்டாக நம்மளுக்கு ப்ரிசீடிங் இயர் 24. அப்போ நான் இப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்னோட 24ல் என்னோட நெட் ஒர்த்து 500 crore இல்லை என்னோட டேர்ன் ஓவர் 1000 crore இல்லை நெட் ப்ராஃபிட் 5 crore எக்ஸீட் ஆகுது, அதை டச் பண்ணுது அப்படின்னா நான் சிஎஸ்ஆருக்கு எலிஜிபிள் ஆகிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சி, ஸோ புதுசாக ஸ்டார்ட் ஆகிருக்க கம்பெனி வராது, பிகாஸ் அதுக்கு முன்னாடி தான் இயர் இருக்காது அதனால். ஸோ ஃபஸ்ட் இயர் அதாவது அப்போ தான் அவங்க இன்கார்பரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு சிஎஸ்ஆர் கிடையாது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சிஎஸ்ஆர் பார்க்குறப்போ நம்ம இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஸோ எந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கணும்னா ப்ரொவின்ஷியல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கக்கூடாது. கம்பெனி ரெடிமேடாக வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை பார்க்கக்கூடாது. ஆடிட்டர் சைன் பண்ணி ஆடிட்டர்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் நம்ம சிஎஸ்ஆர் பர்பஸ்க்காக எடுத்துக்கணும். கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, ஸோ டேப்லர் காலம் மாதிரி கொடுத்துட்டு டேப்லர் காலமில் ஒரு சைடு ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோடைய அமௌண்ட்டும், ஒரு சைடு ப்ரொவின்ஷனல் அதாவது ப்ரொவின்ஷனல் அமௌண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம சிஎஸ்ஆர் இப்போ கால்குலேட் பண்ண போகிறப்போ எதை எடுக்கணும்னா, நம்ம ஆடிட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம பர்பஸ் சிஎஸ்ஆர் பர்பஸ்க்காக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ என்ன எடுக்கக்கூடாது அப்படின்னா ப்ரொவின்ஷனல் எடுக்கக்கூடாது. இது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ நெட் ஒர்த்தில் ஓவர் தான். ஸோ டபிள்யூலே நம்மளுக்கு 2 0 போடுற மாதிரி தெரியல. ஸோ அதனால 500 crore அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும், நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டேர்ன் ஓவரில் என்ன இருக்குது, இது ஓவராக இருக்குது, டேர்ன் ஓவரே ஓவராக இருக்குது, அதனால் இருக்கிறதுலே ஓவராக இருக்கிறது இந்த 1000 தான். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நெட் ப்ராஃபிட். ஸோ நெட் ப்ராஃபிட் எதுவுமே இல்லை, நம்மளுக்கு ஐடியா கூட சொல்ல வரல, அதனால இது 5ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எதுவுமே தரலங்கிறனால அது 5 ஆயிடுச்சு. ஸோ இருக்கிறதுலே கம்மி தானே அதனால். ஸோ இப்போலாம் பண்ணி ஏதாவது காமெடி பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சிஎஸ்ஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்காக தான். நெக்ஸ்ட் என்னென்னா நெட்ஒர்த். ஸோ இப்போ நெட்ஒர்த் பார்த்தோம்ல, 500 crore கொடுத்துட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம், பட் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெட்ஒர்த் பற்றி பார்க்கலாம். ஸோ நெட்ஒர்த் என்னன்னா ஒன்றுமே இல்லை, பெய்டப் ஷேர் கேபிட்டல் இருக்கும்ல, அந்த பெய்டப் ஷேர் கேபிட்டல் வாட், ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதான பெய்டப் ஷேர் கேபிட்டல். ஸோ அந்த பெய்டப் ஷேர் கேபிட்டல் பட் ஆல் ரிசர்வ்ஸை எடுத்துக்கணும். பட் அந்த ரிசர்வ்ஸில் ரீவேல்யூஷன் ரிசர்வ் இருந்தால் வி ஷுட் நாட் டேக். ஓகே, நம்ம ரீவேல்யூஷன் ரிசர்வ் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் எப்போ நம்ம சிஎஸ்ஆர் ஸ்பெண்ட் பண்ணணும், எப்போ நம்ம சிஎஸ்ஆர் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இயர் எண்டில். ஓகே, நம்மளோட இயர் எண்டில் இப்போ 24-25 நம்ம இயர் எண்டுனா 31st March 2025. ஐ திங்க் இட்ஸ் ஓவர் 2 days பிஃபோர், 2 or 3 days பிஃபோர். ஓகே, ஓகே. அடுத்தது எப்படி என்ன பர்சன்டேஜில் நம்ம அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னென்னா சிஎஸ்ஆருக்கு அந்த க்ரைட்டீரியா பார்த்தோம், கரெக்டாக. வெயிட், ஐ வில் எக்ஸ்பிளைன் அகைன். சி, சாரி கைஸ்.
ஸோ இந்த நெட் ஒர்த் இருக்குல்ல, இதை நம்ம எதுக்கு பார்த்தோம்னா கிரைட்டீரியா பர்பஸ்க்காக. ஸோ கிரைட்டீரியா பர்பஸ்க்கு கொடுக்கலன்னா நம்ம அதை ஆட் பண்ணி இங்கே 500 crore வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கிரைட்டீரியா எதுக்கு பார்க்குறோம், உங்கள் சிஎஸ்ஆர் எலிஜிபிளா இல்லையா, இதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். இது என்னன்னா என்ன பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டு நம்ம சிஎஸ்ஆரில் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ எலிஜிபிள் ஆகிட்டோம், நம்ம என்ன அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது தான் என்னது. ஸோ இந்த இந்த கால்குலேஷன் பர்பஸ். ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கரண்ட் இயருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம போடுவோம். ஸோ ப்ரீவியஸ் இயரில் எக்ஸ் ஒய் இசட் இதான் அமௌண்ட்னு வச்சுப்போம். ஓகேவா, ஸோ அதை எப்படி போடணும்னா 2% இன்டூ இந்த அமௌண்ட் ப்ரீவியஸ் இயரில் கிடைச்சிருக்க நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் எக்ஸ் ஒய் இசட் போட்டு டிவைடட் பை எவ்வளோ இயர் 3 இயர். அப்போ 2% இன்டூ எக்ஸ் ஒய் இசட், அதாவது என்ன அமௌண்ட்டோ அது மூணையும் ஆட் பண்ணி இது போட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் பர்சன்டேஜ் ஹவு டு ஸ்பெண்ட், சாரி வாட் டு ஸ்பெண்ட். ஓகே, ஹவு மச் அமௌண்ட் டு ஸ்பெண்ட். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். என்ன பண்ணணும், ஸோ அது 3 இயர்ஸ் தான் இருக்கணும்னு கிடையாது, எத்தனை இயர்ஸ் கொடுக்குறாங்களோ அத்தனை இயர்ஸ்க்கு நம்ம ஆவரேஜ் பண்ணி போடணும். ஓகே, ஆவரேஜ் பண்ணி போட தெரியும் இல்லையா. ஸோ 1 2 3 4 கொடுக்குறாங்க, 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 5 இயர் டோட்டல் பண்ணி டிவைட் பை 5 அப்படின்னு போகணும். ஸோ இதை வந்து ஆவரேஜ் பண்ணுறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நெட் ப்ராஃபிட். ஸோ இப்போ வந்து நெட் ப்ராஃபிட் பற்றி வரும். நெட் ப்ராஃபிட் எங்கே பார்த்தோம், நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, 5 crore இல்லையான்னு பார்க்குறதுக்கு அது. ஓகே, ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம எடுக்கணும். ஸோ சப்போஸ் எதுவுமே கொடுக்கல, நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஓவர்சீஸ் பிரான்ச்சோட லெஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் கம்பெனியோட டிவிடெண்ட்டையும் லெஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதை ரெண்டுமே லெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து நம்மளுக்கு அரைவ் பண்ண முடியும். ஓகே, ஓகே டன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில கன்ஃபியூஷன் நம்ம வந்து கிராக் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி இப்படிலாம் கொடுத்தா இந்த மாதிரி 2% வந்து போடணும் அப்படின்னு. சம்டைம்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ், இந்த சிஎஸ்ஆர் அந்த ஃபேக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து நான் என்னென்னா சிஏ சேஷாத்ரி சாருடைய கிளாஸ்லேருந்து நான் எடுத்தேன். ஓகே, ஸோ அவங்களோட யூடியூப் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இஃப் யூ நாட் இதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா நீங்கள் அதில் கூட பாருங்கள். ஓகே, இட்ஸ் நாட் ப்ரமோஷன் கைஸ். ஸோ எனக்கு அவங்க நடத்தினது ரொம்ப புரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய நோட்ஸில், பர்சனல் நோட்ஸ் அதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்களே அவங்க கிளாஸில். ஸோ அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இருந்தாலும் நான் தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி மேனர். ஓகே, சி ஸோ நம்ம ஒரு சில அதாவது ஒரு சில கன்ஃபியூஷன்லாம் வந்து நம்ம கிராக் பண்ணிக்கலாம். சி, இப்போது இயர் 1 இருக்குது, இயர் 2 இருக்குது. ஸோ அந்த இயர் 2 தான் கரண்ட் இயர். இயர் 1 நம்மளுக்கு ப்ரெசீடிங் இயரில் 2 crore இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி போடுவோம், ஆஸ் யூஷுவல் 2% டேரெக்டாக நம்ம 2 crore போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இயர் 3 தான் கரண்ட் இயர். இயர் 2ல் 3 crore இருக்குது, இயர் 1 ப்ரெசீடிங் 2 இயர்ஸ் வந்து இப்போ இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம போடுவோம், 2% ஆஃப் 2 + 3 டிவைடட் பை 2. ஸோ 2 இயர்ஸ் தான் ஆவரேஜ் பண்ண போகிறோம் இங்கே, கரெக்டாக. ஓகே, ஸோ இப்போ வந்து கரண்ட் இயர் வந்து இயர் 4ல் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 3 ப்ரெசீடிங் இயர்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம எடுப்போம், 2% ஆஃப் இந்த லாஸ் 2 crore + 3 + 2.5 டிவைடட் பை 3. ஓகே, ஸோ எப்படி போடணும். ஓகே, இப்போ பார்க்க போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். என்னன்னா இப்போ அதே மாதிரி இயர் 4ல் இருக்கும், இயர் 3 அண்ட் இயர் 2 தான் இருக்குது. இயர் 1 0ன்னு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதை எடுக்கக்கூடாது. ஒன்லி 3 and 4 அதை மட்டும் தான் நம்ம ஆவரேஜ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆவரேஜ் பண்ணி 2% கண்டுபிடிச்சு போடணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்னா, சி இந்த கரண்ட் இயரில் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்க 3 இதுலையும் லாஸ் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் நல்லா கவனிக்கணும். ஆனால் 550 crore நெட் ஒர்த்து 550 crore அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன தான் வந்து அது வந்து அந்த மாதிரியான அப்ளிகபிலிட்டி ஓகே ஆனாலும் நம்ம என்ன எழுதணும், அப்ளிகபிலிட்டி ஓகே, பட் அதில் அமௌண்ட் எதுவும் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்மின் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அட்மின் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சி, அட்மின் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக போட்டோம்ல 2% ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட், அதாவது இங்கே போட்டோம் இல்லையா. ஸோ இங்கே போட்டோம்ல இதே தான் இங்கே போடுறோம், பட் அந்த கண்டுபிடிச்ச அந்த வேல்யூக்கும் 5% போடுறோம். அதுதான் வந்து அட்மின் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன நியூ டாபிக் அப்படின்னா சிஎஸ்ஆர் கமிட்டி. ஸோ சிஎஸ்ஆர் கமிட்டி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ ஒரு சில லிமிட் தாண்டி போனால் நீங்கள் சிஎஸ்ஆர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், அது உங்களுக்கு மண்டேட்ரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர உங்களுக்கு சிஎஸ்ஆர் கமிட்டி வந்து மண்டேட்ரி அப்படின்னு சொல்லலை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட்டை கம்பெனியே பொறுப்பேற்றுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து டேரெக்டாக வந்து கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. 50 lakh அந்த லிமிட். ஓகே, ஸோ அந்த 50 lakhக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் என்ன பண்ணலாம், கம்பெனியே போடலாம். ஓகே, சிஎஸ்ஆர் கமிட்டி போட வேணாம். சரி, இந்த மாதிரி வந்து இண்டிபெண்டன்ட் டேரக்டர் இருக்காங்கன்னா 3 or more. ஸோ இண்டிபெண்டன்ட் டேரக்டர் இல்லைனா 2 or more டேரக்டர்ஸ். ப்ரைவேட் கம்பெனி வச்சு அதாவது 2 டேரக்டர் மட்டும் இருக்காங்கன்னா அந்த 2 டேரக்டருமே இருக்கலாம். ஃபாரின் கம்பெனினா 2 persons, அந்த 2 personsல ஒருத்தவங்க ரெசிடென்ட்டாக இருக்கணும். ஸோ இது ஓபிசி கம்பெனினா 1 டேரக்டர் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் திங் வெயிட். சி கைஸ், இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஓகே, ஸோ இது ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இம்பாக்ட் அசஸ்மெண்ட்.
ஸோ இந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து இந்த சிஎஸ்ஆர் டாப்பிக்கு மட்டும் கிடையாது. ஸோ இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது பொதுவாக எந்த ஒரு ஆக்டிவிட்டி, எந்த ஒரு ப்ரோக்ராம், இல்லை ஏதாவது வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு அந்த தாக்கம் போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை அசஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஸோ இது வந்து சிஎஸ்ஆருக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே இல்லது. பட் இங்கே நம்மளுக்கு அந்த இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது அந்த கம்பெனி பண்ணுற அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த சிஎஸ்ஆர் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வந்து வரவேற்றிருக்கு, எந்த அளவுக்கு வந்து அந்த போய் சேர்ந்துருக்கு, ஸோ எந்த அளவுக்கு அதை வந்து வரவேற்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதா இந்த இடத்துல வந்து இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அப்போது இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. ஃபஸ்ட்டு திங் 10 crore லிமிட்டாக வச்சுக்கணும்ப்பா. 10 crore லிமிட்டாக வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம என்ன த்ரெஷ்ஹோல்டாக கண்டுபிடிக்கணும்னா, இதுக்கு முன்னாடி இருக்க 3 ப்ரீவியஸ் இயர்ஸ், இதுக்கு முன்னாடி இருக்க 3 ப்ரீவியஸ் இயரோட ஆவரேஜ் அமௌண்ட் ஸ்பெண்ட் அதை வந்து நம்ம டோட்டல் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுமோ, எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுமோ அதில் ஆவரேஜ், ஸோ எத்தனை இயர்ஸ் கொடுத்துருக்காங்களோ 3 or 4 அதில் ஆவரேஜ் போட்டு அந்த அமௌண்ட்டை 10 crore கம்பேர் பண்ணி எக்ஸீட் ஆனிச்சுன்னா இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா இண்டிபெண்ட் ஏஜென்சி. ஓகே, ஸோ இந்த மாதிரி 10 crore வந்தால் தான் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணணுமா என்ன அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ அந்த ப்ராஜெக்டோடைய அவுட்லே 1 crore மேலே இருந்தாவே நீங்கள் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணலாம் தாராளமாக. ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த லெசனில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் டிஒய்கே கொஷின்ஸ் வந்து போட்டு பார்த்தீங்கன்னாவே எனஃப். ஓகே, நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க, ரொம்ப லென்த்தியாக இருக்கும். பட் நீங்கள் இதில் சிஎஸ்ஆர் பார்த்துக்கிட்டு ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் டெஸ்ட் யுவர் நாலேஜ் கொஷின்ஸ் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். ஓகே, இட்ஸ் எனஃப் டு பாஸ். ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ. திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப்.